வணக்கம். த 100 Days ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்ச் இனிஷியேட்டிவ்ல நம்ம இப்போ வார்ம் அப் செஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு எஃபெக்டிவான இன்ட்ரொடக்ஷன் எழுதணும் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அதோடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. ஸோ போன வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டைரக்ட் கொஷினை எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி நம்ம எஃபெக்டிவான இன்ட்ரொடக்ஷன் எழுதணும்னு பார்த்தோம். ஸோ நான் என்ன சொன்னேன், கீவேர்டை கண்டுபிடிங்க. படத்தில் ஒரு ஹீரோ இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொஷினில் கீவேர்டு இருக்கும், அந்த கீவேர்டை கண்டுபிடிங்க. அந்த கொஷினுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும், அந்த ஹீரோ ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கீவேர்டு ஒரு வேலையை பண்ணும். என்ன வேலையை பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிங்க. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, இந்த ஹீரோ இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னா ஒரு பின்னாடி ஒரு பேக்ட்ராப் இருக்கும் இல்லையா, அந்த காரணம் தான் கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்ட்டையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நிறைய நேரம் கான்டெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் கிடைக்கும், நிறைய நேரம் அந்த கீவேர்டுக்கே ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும், அந்த சிக்னிஃபிகன்ஸே கான்டெக்ஸ்டாக மாறிடும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கீவேர்டை கண்டுபிடிச்சி அந்த டிமாண்டோட நீங்கள் லிங்க் பண்ணி நீங்கள் எழுதுறது தான். இப்போ அதெல்லாம் நம்ம கேட்டகரி 1 கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேட்டகரி 2 கொஸ்டின்ஸ். இந்த கேட்டகரி 2 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டினில் யார் ஹீரோன்னு நமக்கு தெரியாது. அந்த கொஸ்டினில் அந்த ஹீரோ என்ன வேலை பார்க்கணும், அதாவது கீவேர்டு என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். என்ன டிமாண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, பழகுனா கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிட முடியும். பட் பாயிண்ட் என்னென்னா, அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கீவேர்டு என்ன, கீ கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. முக்கால்வாசி நேரம் ஒரே கேள்வியில் உங்களுக்கு 2 கீவேர்டு, 2 ஹீரோலாம் இருப்பாங்க. சரிங்களா? இந்த 2 ஹீரோவை நம்ம சமயத்தில் லிங்க் பண்ணுறது தான் டிமாண்டாகவே இருக்கும். ஸோ கீவேர்டை கண்டுபிடிக்கணும், கான்டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்கணும், அவங்கள லிங்க் பண்ணணும். இதுதான் இங்கே சேலஞ்சு. பட் பழக பழக அதுவும் ஈஸியாகிடும். ஸோ வாங்க கேட்டகரி 2குள்ளே போய் நம்ம பார்ப்போம். முதல் கொஸ்டின் எடுத்துக்கிட்டேன். த வெஸ்ட் இஸ் ஃபோஸ்டரிங் இந்தியா அஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் to reduce the dependence on China's supply chain and as a strategy to counter China's political and economic dominance. Explain the statement with examples. இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்து முதல்ல பயப்படாதீங்க. இந்த கொஸ்டினை ஒரு 2-3 வாட்டி நீங்கள் பொறுமையாக நீங்கள் படிச்சிங்கனாலே இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பொறுமையாக இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். இந்த வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைனாவோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த டிபெண்டன்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. சரியா? அதே சமயத்தில் இந்த வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சைனாவுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறாங்க. எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது சைனாவை விட்டு விலகலாம், இந்தியாவோட போய் சேரலாம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க கொஸ்டின். இதை சொல்கிறதுக்கு தான் அந்த கொஸ்டினில் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு வேர்டிங் போட்டு கொஸ்டின் கொடுத்த மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். தமிழ் மீடியமில் படித்த பசங்களும் பயப்படவே பயப்படாதீங்க. லாங்குவேஜ்லாம் வந்துட்டு சும்மா அது ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான். நம்ம உள்ளே இருக்கிற கண்டென்ட், உள்ளே இருக்கிற அர்த்தம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2-3 வாட்டி படிச்சிங்கன்னா அந்த அர்த்தத்தை ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ த வெஸ்ட் இஸ் ஃபோஸ்டரிங் இந்தியா அப்படின்னா வெஸ்ட்டு வந்துட்டு இந்தியாவை டெவலப் பண்ணுதான், ப்ரொமோட் பண்ணுதான் அஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு ரெடியூஸ் த டிபெண்டன்ஸ் ஆன் சைனாஸ் சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜி என்னமோ இருக்கட்டும். ஸோ பேசிக்லி வெஸ்ட்டு சைனாவை டிபெண்டன்ஸை குறைக்குது. இட் எய்ம்ஸ் டு ரெடியூஸ் த டிபெண்டன்ஸ் அண்ட் இந்தியாவை ஒரு ஆல்டர்னேட்டிவாக ப்ரமோட் பண்ணுது. ஸோ இப்போ இது ரெண்டு கான்செப்ட் கிடச்சிருச்சுங்க. இந்த கொஸ்டினில் 2 கீ கான்செப்ட் இருக்குது. 2 ஹீரோ, ஒன்று சைனா, ஒன்று இந்தியா. வெஸ்ட் சைனாவோட விலகுறாங்க, இந்தியாவோட சேர்றாங்க. ஃபுல்லாக விலகலை, சைனாவோட ஃபுல்லாலாம் விலகிடலைங்க, ரெடியூஸுங்கிற வார்த்தையை தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த 2 கீ கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த 2 கீ கான்செப்டையும் நம்ம லிங்க் பண்ணி எழுதுனா தான் டிமாண்ட். அதுதான் டிமாண்ட். அதை நீங்கள் லிங்க் பண்ணிடுங்க, அதுதான் உங்களுக்கு டிமாண்ட். அதை லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம கான்டெக்ஸ்ட்குள்ளே போய்க்கலாம். இந்த கான்டெக்ஸ்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை, பேக்ட்ராப். எந்த பின்புலத்தில் இதை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வெஸ்ட்டு வந்து சைனாவுடைய ரிலேஷன்ஷிப்பை அவங்க வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பின்புலம் இருக்கும் இல்லையா, பேக்ட்ராப். இது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அந்த காரணத்தை என்னன்னு கண்டுபிடிங்க. வை வெஸ்ட் வாண்ட்ஸ் டு ரெடியூஸ் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் சைனான்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி ஏன் வெஸ்ட் வந்து இந்தியாவை சூஸ் பண்ணுறான் அதையும் யோசிச்சு பாருங்கள். அப்போ சைனாவை வந்துட்டு அவன் கிட்டேருந்து விலகணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் சைனாவுடைய
இந்த பர்டிகுலர்லி இந்த பேண்டமிக் கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைனா சப்ளை செயின் டிஸ்ரப்ஷனில் ரொம்பவே ஈடுபட்டிருந்தாங்க. இதனால் பல நாடுகள் பாதிப்புக்கு உள்ளாச்சு, பர்டிகுலராக வெஸ்ட்டு. அதே மாதிரி சைனாக்கும் யூஎஸ்ஏக்கு இருக்கிற ட்ரேட் வாராக இருக்கலாம், இல்லை சைனாவுடைய அசர்ட்டிவ் பாலிட்டிக்ஸ், அவங்களுடைய ஜியோ பாலிட்டிக்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பத்தக்கதாக இல்லை. அதனால் வெஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரி, அதுக்கு பதிலாக ஏன் இந்தியாவை சூஸ் பண்ண நினைக்கிறாங்க? இந்தியா பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் கண்ட்ரி, நல்ல ரிலையபிள் டெமோக்ராட்டிக் பார்ட்னர், நல்ல ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்தியோ பசிபிக்கில் அவங்க வந்து லொக்கேட் ஆகிருக்காங்க, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது, இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது. அப்போது இந்த ஒய்யை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் கான்டெக்ஸ்ட். அந்த ஒய்யை பிடிச்சிட்டா நம்ம ஈஸியாக லிங்க் பண்ணிடலாம். லிங்க் பண்ணிட்டா டிமாண்டையும் அட்ரஸ் பண்ணிட்டோம். இவ்வளோ தாங்க இன்ட்ரோ. 2 கீ கான்செப்டை கண்டுபிடிச்சிட்டோம். அதை லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கான்டெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டோம். ஒன்று சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா இன்ட்ரோ ரெடி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாடல் இன்ட்ரோ தானே. இந்த மாடல் இன்ட்ரோ கொஞ்சம் எக்ஸ்பிளனேட்ரியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். பட் நான் டீச் பண்ணணும், சொல்லித்தரணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள். Post-pandemic supply chain vulnerabilities, US-China trade tension and China's assertive geopolitics have accelerated China plus one strategy. China plus oneங்கிறது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். சைனாவை மட்டும் இல்லை, நம்ம இன்னொரு ரிலையபிள் பார்ட்னர் கிட்ட போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக சைனா கிட்டேருந்து குறைஞ்சி வரணும். இதுதான் அந்த China plus one. Prompting Western countries to diversify supply chains. India, with skilled workforce, democratic institutions, strategic Indo-Pacific location has emerged as a key alternative. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஏன் சைனா விட்டு விலகிறாங்க, செகண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஏன் இந்தியாவை சூஸ் பண்ணுறாங்க. 2 இடத்துலையும் ஏன் அந்த ஒய்யையும் நான் சேர்த்து கொடுத்ததுனால கான்டெக்ஸ்ட்டும் வந்துருச்சு, லிங்கேஜும் ஈஸியாகிடுச்சு. ரைட், அவ்வளோதாங்க. இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம், இன்னும் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். Rights of movement and residence throughout the territory of India are freely available to the Indian citizens, but these rights are not absolute. Comment. அதாவது the rights of movement and residence அது இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் அது அப்சல்யூட் கிடையாது. அப்போ இங்கே என்ன சார் 2 ஹீரோ? ஒரு ஹீரோ பார்த்திங்கன்னா ரைட்ஸ், இன்னொரு ஹீரோ பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரைட் ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் ரைட் ஆஃப் ரெசிடென்ஸும் கொடுத்துட்டாங்க, அதே சமயத்தில் அது அப்சல்யூட் இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ 2 கீ கான்செப்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 2 கீ கான்செப்ட்ஸையும் நம்ம லிங்க் பண்ணணும்னா நம்மளுக்கு கான்டெக்ஸ்ட் இருந்தால் லிங்க் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 பேர் இருக்கான், இவனை லிங்க் பண்ணணும். முதல்ல இவன் 2 பேர் ஏன் இருக்கான் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னாலே ஈஸியாக லிங்க் பண்ணிடலாம். ஏன் கான்ஸ்டிடியூஷனில் ரைட்ஸும் கொடுக்குறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத யோசிங்க. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அது பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் இன்ட்ரெஸ்ட்டை பாதிச்சிடக்கூடாது. ஒரு பேலன்ஸ் இருக்கணும். There should be a balance between individual liberty and social interest. இந்த பேலன்ஸ் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் ரைட்ஸையும் கொடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இதுதான் இன்ட்ரடக்ஷன். இது கமெண்ட்னா என்ன, இது என்டையர் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது தான் ஆன்சர். பட் இதை நம்ம இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துடலாம். எப்படி இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது? ஒரு மாடல் இன்ட்ரோ உங்களுக்கு காட்டுறேன். Article 19 Clause 1D, Article 19 Clause 1E of Indian Constitution guarantees citizens the right to move freely and reside throughout India. First hero. However, link போடுறேன் பாருங்க. However, both rights are subject to reasonable restrictions under Article 19 Clause 5. Context, whyங்கிறது இங்கே கொடுத்துட்டேன். Because to balance individual liberty with social interest. அப்போ இதை படித்த உடனே அந்த எவாலுவேட்டருக்கு என்ன தோணும், இந்த கொஷின் எதுக்காக கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத இந்த ஸ்டூடெண்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் அதிகமாகிடும். இது சீரியஸான பேப்பர், அது நல்ல கவனம் செலுத்தி நம்ம திருத்துவோம், யாருக்கு தெரியும் அவங்க ஐஏஎஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற ஃபீலிங்கில் கூட கிடச்சிடும் இல்லையா. ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷனே நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிடணுங்க. ரைட்,
அடுத்த கொஷின் ஒன்று பார்ப்போம். Achieving sustainable growth with emphasis on environmental protection could come into conflict with poor people's need in a country like India. Comment. இப்போ இங்கே 2 ஹீரோ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று சஸ்டைனபிள் growth. சஸ்டைனபிள் growth அப்படின்னு சொல்லும் பொழுதே அங்கே என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷனுங்கிறது நேச்சுரலாக வந்துடுங்க. என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணாமலாம் நம்ம க்ரோத்தை சஸ்டைனபிளாக கொண்டு போயிட முடியாது. ஸோ சஸ்டைனபிள் க்ரோத்துங்கிறது தான் ஒரு மெயின் ஹீரோ. அடுத்த ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா புவர் பீப்புள்ஸ் நீடு. புவர் பீப்புள்ஸ் நீடு இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கான்செப்ட். புவர் பீப்புள்ஸ் நீட் இன் அ கண்ட்ரி லைக் இந்தியா. இந்தியா மாதிரியான நாட்டில் இருக்கிற புவர் ஏழை மக்களின் தேவைகள். ஸோ ஒரு பக்கம் சஸ்டைனபிள் க்ரோத்து, இன்னொரு பக்கம் புவர் பீப்புள்ஸ் நீடு. ரைட்? இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம லிங்க் பண்ணணும். சரிங்களா? இது இங்கே லிங்க் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. இங்கே கான்ஃப்ளிக்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. சஸ்டைனபிள் க்ரோத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ணணும், புவர் பீப்புள் நீடையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. இப்போ நம்ம இந்த கான்ஃப்ளிக்ட் ஏன் இந்த கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிட முடியும். ரைட்? ஸோ ஏன் கான்ஃப்ளிக்ட் வருது? இந்தியா மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுடைய சதவீதங்கிறது அதிகமாக இருக்கும். ஏழை மக்களுடைய தேவைகள்ங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த ஏழை மக்களுடைய தேவைகள், இந்த புவர் பீப்புளோட தேவைகள் பார்த்திங்கன்னா நிறைய நேரம் இயற்கை வளங்களை நம்பி அதை ஒட்டி தான் இருக்குது. ஸோ இந்த புவர் பீப்புளுடைய நீடு பார்த்திங்கன்னா நிறைய நேரம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்பி தான் இருக்கும். ஸோ வாழ்வாதாரம், ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய வாழ்வாதாரங்கிறது இயற்கை வளங்களை ஒட்டி தான் இருக்கும். அப்படி நேச்சுரல் ரிசோர்ஸஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது நீங்கள் சஸ்டைனபிள் க்ரோத்துங்கிற பேரில், என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷனுங்கிற பேரில், இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்துட்டு நீங்கள் ரொம்ப பாதுகாக்கிறங்கிற பேரில் நீங்கள் ஒதுக்கிட்டிங்கன்னா புவர் பீப்புள்ஸுடைய நீடை மீட் பண்ண முடியாது. இதனால தான் இந்த கான்ஃப்ளிக்ட் ஏற்படுத்துது. அவ்வளோதான். ஏன் அந்த கான்ஃப்ளிக்ட்னு தெரிஞ்சால் பேக்ட்ராப் கிடச்சிருச்சு, இன்ட்ரொடக்ஷனும் கிடச்சிடும். இப்போ இதெல்லாம் சேர்த்து எழுதுவோமா? ரைட். Sustainable development seeks to balance economic growth, social equity, environmental protection. However, இந்த மாதிரி வார்த்தைகள் தாங்க லிங்கே பண்ணோம். However, despite of, in spite of. Right? In a developing country like India, where a significant population depends directly on natural resources for livelihood, stringent environmental measures can sometimes impose disproportionate burdens on vulnerable populations. Right? இந்த கொஸ்டினை அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்குல்ல இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சேலஞ்சிங் கொஷின்ஸ், 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் நம்ம இன்ட்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒன்று ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நேற்று பார்த்தோம். இன்றைக்கி இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ், கொஞ்சம் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி 2 ஹீரோ இருப்பாங்க. அவங்க என்ன டிமாண்டுங்கிறது அவ்வளோ கிளியராக இருக்காது. ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் இந்த 2 பேரை கண்டுபிடிச்சி அவன் எப்படி கனெக்ட் ஆகிறான், அவனுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தங்கிற வழியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இன்ட்ரொடக்ஷனை உடனே எழுதிடலாம். ரைட்? ரொம்ப சிம்பிள் தான். என்ன தேவைன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எவால்வ் ஆகிடுவீங்க. ஆன்சர் எழுதிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் எவால்வ் ஆகிடுவீங்க. இந்த 100 days ஆன்சர் ரைட்டிங்க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் செட் பல மடங்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ், என் டீமோடைய விஷனும் கூட. இப்போ உங்களுக்கு அசைன்மெண்ட் கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன். நேற்று கூட அசைன்மெண்ட் கொஷின்ஸ் கொடுத்தேன். சில பேர் சப்மிட் பண்ணியிருந்தீங்க. அசைன்மெண்ட் கொஷின் சப்மிட் பண்ணாதீங்க. இந்த எவாலுவேஷன் எல்லாமே அடுத்த வாரத்திலேருந்து இந்த ஃபுல் ஃப்ளெஜ்ட் கொஸ்டின் பேஸ்டு டிஸ்கஷன் வச்சு நான் கொடுப்பேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஆரம்பிக்கும். அதாவது நான் ஒரு பிவைக்யூ எடுத்துக்கிட்டு அந்த டாப்பிக்கை நடத்தி அதுக்கப்புறம் அந்த கொஷினை சப்மிட் பண்ண சொல்லுவேன் இல்லையா, அங்கேருந்து தான் எவாலுவேஷன் ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு செல்ஃப் எவாலுவேஷனுக்கு வச்சுக்குவாங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாடலில் தான் இருக்கும். இதுலேயும் என்ன கீ கான்செப்ட்ஸ் கண்டுபிடிங்க, 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஏன் இது கேட்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிடச்சிடும். ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த என்டையர் இனிஷியேட்டிவ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கும் நீங்கள் இந்த இனிஷியேட்டிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நிறைய பேர் இருக்கும் பொழுது ஒரு நல்ல காம்படிஷன் இருக்கும்.
அது உங்களுக்கும் மோட்டிவேஷன், எனக்கும் மோட்டிவேஷன். இந்த இனிஷியேட்டிவ் பற்றின, இந்த வீடியோ பற்றின, இந்த இனிஷியேட்டிவ் பற்றின என்ன ஃபீட்பேக்காக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதுதான் எனக்கும் என்னுடைய டீமுக்குமே ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ரைட், உங்களை அடுத்த வீடியோ அதில் கன்க்ளூஷன்லாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணாமதி வாணன்.